சமீபத்தில் இந்தியாவில் மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டிகள் நடந்து முடிஞ்சிருக்கு. இதை பற்றி 2 தினங்கள் முன்னால் நான் ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தேன். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்தியா இறுதிப் போட்டியில் ஜெயிச்சு உலகக்கோப்பையை கைப்பற்றியிருக்கு. அது ஒரு பெரிய வெற்றி. ஆனால் அந்த இறுதிப் போட்டிக்கு முன்னால் அரையிறுதிப் போட்டியில் இந்திய வீராங்கனை ஜெமீமா ரோட்ரிகஸ் என்கின்ற ஒரு கிறிஸ்தவ பெண், அந்த பெண் ரொம்ப அபாரமாக விளையாடி இந்தியாவை ஜெயிக்க வச்சாங்க. அந்த போட்டி முடிவில் அவங்களுக்கு ஆட்டநாயகி விருதும் கொடுக்கப்பட்டுச்சு. அந்த விருதை வாங்கிட்டு அவங்க இயேசுவுக்கு நன்றி அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லை, தனக்கு மன அழுத்தம் இருந்ததாகவும் பைபிள் வசனங்கள் அந்த நேரத்தில் தனக்கு உதவுனதாகவும் அந்த நேரத்தில் சொன்னாங்க. இது இவருக்கு இருக்கிற ஒரு தனிப்பட்ட நம்பிக்கை. அதை பொதுவெளியில் அவர் சொல்கிறதுல தப்பு இல்லை. அதை அந்த வீடியோவில் நான் மிக தெளிவாக சொல்லியிருந்தேன். இந்த ஜெமீமா ரோட்ரிகஸ் இயேசுவுக்கு நன்றி செலுத்தினதில் ஒரு தவறும் இல்லை. ஆனால் பிரச்சனை என்னென்னா, இந்த ஜெமீமா சொன்ன இந்த காரியத்தை எடுத்து வீடியோவாக சமூக வலைதளங்களில் பரப்பி கிறிஸ்தவர்கள் அவங்களுடைய வழக்கமான மத பிரச்சாரத்தை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதாவது இயேசு கிறிஸ்து தான் வல்லமை உள்ளவர், அவர் ஒருத்தர் தான் கடவுள், அதுக்கு இது சாட்சி. அவர் தன்னை நம்புகிற ஒரு பெண்ணை செஞ்சுரி அடிக்க வச்சு இந்தியா ஜெயிக்கிறதுக்கு உதவி இருக்கார். அந்த பெண்ணை சாதிக்க வச்சிருக்கார். அவ்வளவு வல்லமை அவருக்கு. ஏனென்றால் அவர் தான் உண்மையான கடவுள் அப்படின்னு இவங்க மத பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இவங்க சொல்ல வர விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி கிறிஸ்தவர் ஒருத்தர் சாதிச்சார்னா அதுக்கு காரணம் இயேசு கிறிஸ்து வல்லமை உள்ளவர். அவரை நம்புகிறாங்கல்ல, அவங்களால மட்டும்தான் இப்படிப்பட்ட சாதனைகள் செய்ய முடியும். ஏன்னா அவர் மட்டும்தான் உண்மையான கடவுள் அப்படிங்கிற ஒரு தவறான பிரச்சாரத்தை இவங்க பண்ணுறாங்க. அதனால் அந்த வீடியோவில் நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். இயேசுவை நம்புகிற ஒருத்தர் இப்படி ஒரு சாதனையை செஞ்சார்னா இயேசு வல்லமை உள்ளவர், அவர் தான் உண்மையான கடவுள்னு சொல்கிறீங்களே, அப்படின்னா இயேசுவை நம்பாத இந்துக்கள் சாதிக்கிறாங்களே, அதுக்கு என்ன சொல்கிறீங்க? உதாரணத்துக்கு இதே போட்டியில் இறுதிப் போட்டியில் இந்த ஜெமீமா செஞ்சுரி அடித்தது அரை இறுதிப் போட்டி. ஆனால் இறுதிப் போட்டியில் இந்த ஜெமீமாவால் நல்லா விளையாட முடியல. 24 ரன்னுக்கு அவுட்டு. ஒரு கேட்சை வேற ஃபீல்டிங் பண்ணும்போது தவற விட்டுட்டாங்க. அந்த இறுதிப் போட்டியில், மிக முக்கியமான அந்த போட்டியில் இந்தியா ஜெயிக்கிறதுக்கு காரணமாக இருந்தது ஷஃபாலி வர்மா என்கின்ற ஒரு இந்து பெண். ஒரு இந்து பெண் அப்படி சாதிச்சிருக்கிறாங்க அப்படின்னா அவங்க கும்பிடுற கடவுள் உண்மையான கடவுள், அந்த கடவுள் வல்லமை உள்ள கடவுள் தானே அர்த்தம். அது மட்டும் இல்லை, அந்த முழு உலகக்கோப்பை போட்டிகள்லேயே பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் அப்படின்னு தேர்ந்தெடுக்கப்பட்டது தீப்தி சர்மா என்கின்ற இன்னொரு இந்து பெண். அப்போது இந்து கடவுள்களும் தங்களை வணங்குகின்றவர்களை இப்படி சாதிக்க வைக்கிறாங்க இல்லையா? இதுக்கு என்ன பதில் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவில் நான் கிறிஸ்தவங்கிட்ட கேட்டிருந்தேன். இயேசுவை நம்பினதுனால தான் ஜெமீமாவால் செஞ்சுரி அடிக்க முடிஞ்சது, சாதிக்க முடிஞ்சதுன்னா இந்து கடவுளை நம்புகிற இந்த பெண்கள் சாதிச்சிருக்காங்களே, இந்தியா ஜெயிக்கிறதுக்கு காரணமாக இருந்திருக்கிறாங்களே. அப்போ இயேசு வல்லமை உள்ளவர்னு சொல்கிற நீங்கள் இந்து கடவுள்களையும் வல்லமை உள்ளவர்கள் அப்படின்னு ஒத்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்டிருந்தேன் அந்த வீடியோவில். அந்த வீடியோவை பார்த்துட்டு கிறிஸ்தவங்க எனக்கு பதில் கொடுத்துருக்காங்க. என்ன பதில் கொடுக்கணும்? ஒன்று, ஆமாம், இந்து கடவுள்களுக்கும் வல்லமை இருக்குது, அவங்களாலையும் இயேசுவை போல தன்னை நம்புகிறவர்களை ஜெயிக்க வைக்க முடியும், சாதிக்க வைக்க முடியும், அவங்களும் உண்மையான கடவுள்கள் தான் அப்படின்னு கிறிஸ்தவங்க ஒத்துக்கணும். அல்லது இல்லை, நாங்கள் தெரியாமல் சொல்லிட்டோம், ஒரு கிறிஸ்தவர் இந்த உலகத்தில் பெரிய சாதனை பண்ணுறாரு அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு இயேசுவுக்கு வல்லமை இருக்குது, இயேசு தான் கடவுள்னு சொன்னது தப்பு அப்படின்னு அதையாவது ஒத்துக்கணும். இவங்க ரெண்டையுமே ஒத்துக்காமல் நான் கேட்ட கேள்வியை காதில் வாங்காத மாதிரி நடிச்சுக்கிட்டு திரும்பவும் அந்த பழைய புராணத்தை எழுதி வச்சிருக்கிறாங்க கமெண்ட்ஸில். உதாரணத்துக்கு ஒரு கமெண்ட்டை திரையில் காமிக்கிறேன், பாருங்கள் அவங்க என்னெல்லாம் சொல்கிறாங்க. இந்த கிறிஸ்தவர் சொல்கிறார், ஆமாம், ஜெமீமாவின் வெற்றியின் ரகசியம் சொன்னதில் என்ன தப்பு? இயேசு கிறிஸ்து வல்லமை உள்ளவர், இயேசு கிறிஸ்துவே உண்மையான தெய்வம், இதுதான் உண்மை. அப்போது நான் கேள்வி கேட்டதுக்கே பதில் சொல்லாமல் திரும்பவும் இயேசு கிறிஸ்து வல்லமை உள்ளவர், அவரை நம்புகின்றவர்களை அவர் சாதிக்க வைக்கின்றார், ஏன்னா அவர் தான் உண்மையான கடவுள் அப்படின்னு அந்த பழைய கதையை எழுதி வச்சுருக்கிறாங்க. ஏன் இப்படி பண்ணுறாங்க? இயேசுவை நம்பாதவங்களும் இந்த உலகத்தில் சாதிக்கிறாங்க, இந்து கடவுள்களை வணங்குகிறவர்களும் சாதிக்கிறாங்க, முஸ்லீம்கள் சாதிக்கிறாங்க, அல்லாவை வணங்குகின்றவர்கள். அப்போது கிறிஸ்தவர் ஒருத்தர் சாதிச்சிட்டார் அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு இயேசு கிறிஸ்து வல்லமை உள்ளவர், அவர் தான் உண்மையான கடவுள்னு நீங்கள் சொன்னீங்கன்னா மற்ற தெய்வங்களை வணங்குறவங்களும் சாதிக்கிறாங்களே, அப்போ அதை வச்சுக்கிட்டு மற்ற தெய்வங்களும் உண்மைன்னு நீங்கள் ஒத்துக்குவீங்களா அப்படிங்கிற கேள்விக்கு இவங்க ஏன் பதில் சொல்லாமல் அதை காதிலே வாங்காத மாதிரி நடிச்சுக்கிட்டு திரும்பவும் இயேசு கிறிஸ்து வல்லமை உள்ளவர், அவரை நம்புகின்றவர்களை அவர் ஜெயிக்க வைப்பார், அவரால் மட்டும்தான் முடியும், ஏனென்றால் அவர் மட்டும்தான் உண்மையான கடவுள் அப்படின்னு இந்த மதவாத பிரச்சாரத்தை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. காரணம் என்னென்னா, இயேசு கடவுள் அப்படிங்கிற ஒரு தவறான நம்பிக்கையை இவங்க பரப்புறது மட்டும் இல்லை, இயேசு மட்டும்தான் கடவுள், நீங்கள் கும்பிட்றதெல்லாம் கடவுள் கிடையாது, அதெல்லாம் போலி அப்படிங்கிற ஒரு அகங்கார பேச்சு இவங்ககிட்ட இருக்குது. அவங்க மதத்தை பரப்பும்போது இயேசு கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்துறதில்லை,
இயேசு மட்டும்தான் கடவுள், நீங்கள் கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறதெல்லாம் கடவுள் கிடையாது, அதெல்லாம் சாத்தான் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இயேசு இவங்களுக்கு என்ன நன்மைகளை செய்கிறார்னு இவங்க சொல்கிறாங்களோ அதே நன்மையை இயேசுவை நம்பாத பிற தெய்வங்களை வழிபடுகின்றவர்கள் பெறும்போது அதை இவங்களால் ஏற்றுக்க முடியல. அதனால் அதை மறைக்க பார்க்குறாங்க. இது ஒரு ஜாதி வெறி. இந்த ஜாதி வெறி பிடிச்சவங்க எப்படி பேசுவாங்க? எங்கள் ஜாதி தான் உயர்ந்த ஜாதி, எங்கள் ஜாதிக்காரங்களுக்கு மட்டும்தான் மூளை இருக்குன்னுவாங்க. அப்படி இருக்கும்போது வேறு ஜாதியை சேர்ந்தவங்க யாராவது சாதனை பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அதை அவங்களால ஏற்றுக்க முடியாது. அது அப்படியே நடக்காத மாதிரி அதை கண்டுக்காமல் அதை காதில் வாங்காமல் அப்படியே போயிட்டுருப்போம். ஏன்னா வேறு ஜாதிக்காரங்களும் சாதிக்கிறாங்க அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டா இவங்களால பெருமை பேச முடியாது, எங்கள் ஜாதி தான் உயர்ந்த ஜாதி அப்படின்னு. இதே ஜாதி பெருமை தான் கிறிஸ்தவங்ககிட்டே இருக்குது. எங்கள் கடவுள் தான் உண்மையான கடவுள், அவருக்கு மட்டும்தான் வல்லமை இருக்குது, அவரால் மட்டும்தான் இப்படி சாதனை பண்ண வைக்க முடியும் அப்படின்னு சொல்கிறவங்க அதே சாதனையை பிறர் செய்யும் பொழுது அதை ஏற்றுக்க முடியாமல் இருக்கிறாங்க. அதை அங்கீகரிக்க முடியல இவங்களால். ஏன்னா அங்கீகரித்தா அப்புறம் அந்த கடவுள்களும் உண்மை கடவுள்கள்னு ஆயிரும். அப்புறம் இவங்க பண்ணுற மத பிரச்சாரம் பொய்ன்னு தெரிஞ்சிடும். இதில் இவங்க மதத்தை சத்திய மார்க்கம்னு வேற சொல்லிக்கிறாங்க. என்ன சத்தியம் இருக்குது? வெறும் பொய்யும் புரட்டும் தான். சரி, இவங்க சொல்கிற மாதிரியே வச்சுக்குவோம். இயேசு அவரை நம்புகிறவர்களுக்கு அற்புதம் செய்கிறார், அவர்களை வெற்றியடை வைக்கிறார், அவர் வல்லமை உள்ளவர், அவர் தான் கடவுள் அப்படின்னே வச்சுக்கலாம். அப்படின்னா 2019 வருஷம் இலங்கையில் ஒரு கிறிஸ்தவ தேவாலயத்தில் ஈஸ்டர் பண்டிகை கூட்டம் நடக்கும்போது அங்கே ஒரு தீவிரவாதி புகுந்து பாம் வெடிக்க வச்சு அந்த கூட்டத்துக்கு வந்திருந்த 290 கிறிஸ்தவர்கள் கொல்லப்பட்டார்கள். இன்னும் நூற்றுக்கணக்கானவங்களுக்கு காயம் ஏற்பட்டுச்சு. இது ஒரு மிக துயரமான சம்பவம். ஆனால் கேள்வி என்னென்னா, இயேசுவை நம்புகிறவங்களுக்கு அவர் ஆசீர்வாதத்தை கொடுக்குறார், வெற்றி கொடுக்குறார், பாதுகாப்பு கொடுக்குறார், பிரச்சனைகளிலிருந்து விடுவிக்கிறார் அப்படின்னு கிறிஸ்தவங்க சொல்கிறாங்களே, அப்போ ஏன் அந்த இயேசு தன்னை நம்பி தேவாலயத்துக்கு வந்த தன்னை வணங்க வந்த அந்த கிறிஸ்தவங்களை காப்பாற்றலை? தன்னை நம்புகிற ஒருத்தர் கிரிக்கெட் போட்டியில் செஞ்சுரி அடிக்கிறதுக்கு அவார்டு வாங்குறதுக்கு இயேசு உதவுவாரா? ஆனால் தன்னை நம்பி தன்னை கும்பிட்றதுக்காக கிறிஸ்தவங்க ஒரு இடத்துல கூட்டமாக கூடி வந்தால் அங்கே ஒருத்தன் அவங்கள கொல்ல வரும்போது அவங்கள காப்பாற்ற மாட்டாரான். இது என்னங்க கடவுள்? இதனால தான் நான் சொல்கிறேன், கிறிஸ்தவர்களின் கடவுள் மனிதனால் உண்டாக்கப்பட்ட ஒரு கற்பனை கதாபாத்திரம், அது ஒரு விக்கிரகம். இவங்க இந்துக்கள்லாம் விக்கிரகத்தை வணங்குறாங்கன்னு அவங்கள கேலி பண்ணுறாங்க. இந்துக்கள் பல விக்கிரகங்களை வணங்குறாங்க, கிறிஸ்தவங்க ஒரே ஒரு விக்கிரகத்தை வணங்குறாங்க. எண்ணிக்கையில் தான் வித்தியாசம் இருக்குதே தவிர இவங்க 2 பேர் வணங்குறதும் விக்கிரகம் தான். சரி, இப்போ இந்த கேள்வி வந்திருக்கு இல்லையா, ஏன் சர்ச்சில் குண்டு வெடிக்கும்போது தீவிரவாதி பாம் வைக்கும்போது இயேசு கிறிஸ்துவால் அவரை நம்புகிற ஜனங்களை காப்பாற்ற முடியல அப்படிங்கிற கேள்வி வருது இல்லையா? இதுக்கு கிறிஸ்தவங்க என்ன பதில் சொல்கிறாங்க தெரியுமா? அந்த சமயத்தில் கிறிஸ்தவங்க கொடுத்த பதில் இது. என்ன சொன்னாங்க தெரியுமா? இயேசு கிறிஸ்துவை நம்பினால் நமக்கு வாழ்க்கையில் பிரச்சனைகள் வராது என்று பைபிள் சொல்லவில்லை. இயேசுவை நம்பினால் நம் உலக வாழ்க்கை சுகமாக இருக்கும் என்று பைபிள் நமக்கு வாக்கு கொடுக்கவில்லை. இயேசுவை நம்பினால் இந்த உலகத்தில் நமக்கு ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் என்று பைபிள் வாக்கு கொடுக்கவில்லை. இயேசுவை நம்பினால் இந்த உலக வாழ்க்கை நமக்கு வெற்றி கிடைக்கும் என்று பைபிள் சொல்லவில்லை. இயேசுவை நம்பினால் நமக்கு உலகத்தில் பாதுகாப்பு உண்டாகும் என்று பைபிள் நமக்கு வாக்குறுதி கொடுக்கவில்லை. இயேசுவை நம்பினால் நமக்கு பாவ மன்னிப்பு உண்டாகும், பரலோகத்தில் வாழ்வு கிடைக்கும் என்றுதான் பைபிள் சொல்கிறது. இந்த உலக வாழ்க்கையில் செழிப்பு வேண்டும், ஆரோக்கியம் வேண்டும், பாதுகாப்பு வேண்டும், ஆசீர்வாதம் வேண்டும், வெற்றி வேண்டும் என்பதற்காக இயேசுவை பின்பற்றுவது சரியான பக்தி அல்ல அப்படின்னு பதில் கொடுத்தாங்க. அப்போது இவங்க நம்புகிற இயேசு இந்த உலக வாழ்க்கையில் யாருக்கும் ஆசீர்வாதமோ பாதுகாப்போ ஆரோக்கியமோ வெற்றியோ கொடுக்க மாட்டார் அப்படின்னு அவங்களே ஒத்துக்கிறாங்க. எப்போ ஒத்துக்கிறாங்க? அவங்க சொன்னதெல்லாம் பொய்ன்னு வெளியாகும் போது. அதாவது இயேசுவை நம்பினா நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும், வெற்றி கிடைக்கும், பாதுகாப்பு கிடைக்கும், ஆரோக்கியம் கிடைக்கும், அவரை நம்புறவங்களாம் கிரிக்கெட்டில் செஞ்சுரி அடிப்பாங்க அப்படின்னு இவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்கல்ல, அது பொய்ன்னு வெளியாகும் போது உடனே அப்படி பிளேட்டை திருப்பி போட்டு இயேசுவை நம்பினால் இந்த உலக வாழ்க்கையில் நமக்கு ஆசீர்வாதம் உண்டாகும், செழிப்பு உண்டாகும், வெற்றி கிடைக்கும், சாதிக்கலாம் என்றெல்லாம் பைபிள் சொல்லவில்லை. இயேசுவை நம்பினால் நமக்கு பாவ மன்னிப்பு உண்டாகும், நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே இயேசு நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்று பரிசுத்த வேதாகமம் சொல்கிறது அப்படின்வாங்க. இது கரெக்ட். இயேசு யாருக்கும் எந்த ஆசீர்வாதமோ பாதுகாப்போ ஆரோக்கியமோ வெற்றியோ கொடுக்கறது கிடையாது. அவருக்கு ஒரு வல்லமையும் கிடையாது. இதை கிறிஸ்தவங்க நேரடியாக ஒத்துக்கலைனாலும் இது போன்ற குண்டு வெடிப்புகள் நடந்து கிறிஸ்தவங்களை இயேசு காப்பாற்றலை அப்படிங்கிற கேள்வி வரும்போது இயேசு இந்த உலக வாழ்க்கையில் நமக்கு வெற்றியும் பாதுகாப்பும் கொடுக்கிறவர் அல்ல அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. அப்படின்னா கிரிக்கெட்டில் செஞ்சுரி அடிக்கிறதுக்கு எப்படி அந்த இயேசு உதவி செய்வார்?
அப்போது இவங்க எவ்வளோ பெரிய ஏமாத்து கூட்டம் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள். கிறிஸ்தவங்க யாராவது ஏதாவது சாதனை பண்ணால் இயேசு வல்லமை உள்ளவர், அவரை நம்பினதால தான் அந்த கிறிஸ்தவருக்கு வெற்றி கிடைச்சது, இயேசுவே கடவுள்னு விளம்பரம் பண்ணி மதத்தை பரப்புறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அதே நேரம் அவரை நம்பினவங்க குண்டு வெடிப்பில் இறந்து போனால் இயேசுவை நம்பினா உலக வாழ்க்கையில் நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறது சரியான கிறிஸ்தவ பக்தி அல்ல அப்படின்னு பிளேட்டை அப்படியே திருப்பி போட்டு ஏமாத்துறாங்க. நேர்மைங்கிறது கொஞ்சம் கூட கிடையாது. எந்த பொய்யை வேணாலும் சொல்லி மத பிரச்சாரம் பண்ணி மதத்தை பரப்புறது இவங்களுடைய வேலை. ஏன் இப்படி பண்ணுறாங்க? ஏன் பொய் சொல்லியாவது மதத்தை பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க? ஏன் தெரியுமா? இல்லைன்னா இவங்க நரகம் போயிடுவாங்க. இந்த பயத்தை கிறிஸ்தவ மதம் இவங்களுக்கு கொடுத்துருக்கு. அதனால தான் பொய்யை சொல்லியாவது பிறரை மத மாற்றம் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அதை பற்றி அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம்.